ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு வாணி குருஜி சேனல். நீங்கள் நம்மளை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய அனிமே அப்டேட்லாம் வந்திருக்குது. ஸோ அது என்ன ஏது அப்படிங்கிறத ஃபுல்லாக பாருங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் தமிழ் அனிமே அப்டேட்டுமே வந்திருக்குது. ஸோ அது என்ன ஏது அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் சப்ஸ்கிரைபே யாருமே பண்ண மாட்டீங்க. ஒரு வீடியோக்கே பார்த்தாலே ஆவரேஜாக வர ஒரு சப்ஸ்கிரைபர் தான் ஒரு வீடியோக்கே வருது அப்படிங்கிறது யூடியூப்காரனே சொல்கிறானுங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு வீடியோக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம 4K போகிறதுக்குலாம் இன்னும் எவ்வளோ காலம் ஆகும். அதனால் கொஞ்சம் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இதை தான் என்னுடைய வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தெரியாதடா மோஸ்ட் ஹேர்டிக்கல் லாஸ்ட் பஸ் குயின் அப்படிங்கிற ஒரு அனிமையோட சீசன் 2 வந்து வரப்போகுது. அதுக்கு நியூ ஒரு ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ இந்த அனிமே எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா ஏப்ரல் 7ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா. அதுக்கப்புறம் கேபாப் டீமன் ஹண்டர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீரியஸு அதோட சீசன் 2 வரப்போகுது போல இருக்குது. அதுக்கு நியூவாக அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கானுங்க நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து. ஸோ சீசன் 1 ஆல்ரெடி நம்மளுக்கு தமிழ் டபுள்யூமே அவைலபிளாக இருக்குது நெட்ஃப்ளிக்ஸ் சைடில். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து ஆல்ரெடி ஆஸ்கார் கூட நாமினேட் ஆயிருந்துச்சு. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கப்பா. நான் இன்னும் பார்க்கல. ஸோ பார்த்துட்டு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டாக போக்கிமான் சம்மந்தமாக இது நியூ இன்ஃபர்மேஷன் ஏதோ சொல்ல போகிறானுங்களா. ஸோ ஏப்ரல் 17ஆம் தேதி சொல்ல போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறானுங்க. ஸோ வெள்ளிக்கிழமை. ஸோ என்ன மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் சொல்ல போகிறான்னு தெரியல. ஸோ ட்ரெய்லர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கிறானுங்க. ஜஸ்ட்டு பீக்கச்சு வந்து ஜிக்லிபஃபாக மாறுற மாதிரியான ஒரு சின்னதாக ஒரு ட்ரெய்லர் போட்டு ஸோ இந்த தேதிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் காத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்கானுங்க. ஸோ என்னென்னு பார்க்கலாம் வரும்போது. ஸோ அதுக்கப்புறம் ஒன் பீஸோட லைவ் ஆக்ஷன் இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ சீசன் 1 சீசன் 2 சேர்த்தே கிட்டத்தட்ட 13%, அதாவது 13.1% தான் டோட்டலாக ஸ்டோரியவே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ 100%. ஸோ அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ சீசன் 3 வரப்போகுது இல்லையா. ஸோ அதுக்கு வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சீசன் 3 வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இப்போ அந்த சீசன் 3யோடு சேர்த்து நம்மளுக்கு டோட்டலாக 20% வந்து கவரேஜ் வந்து முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது 100% ஆஃப் ஸ்டோரியில் 20% ஸ்டோரி தான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா கிட்டத்தட்ட இன்னும் 80% ஆஃப் ஸ்டோரி வந்து ரிமைனிங் இருக்குது. ஏன்னா ஒன் பீஸுங்கிறது மிகப்பெரிய ஒரு இது. ஸோ அதில் வந்து வெறும் 20% தான் கவர் பண்ணியிருக்கிறாங்க இந்த 2-3 சீசனில். ஸோ இன்னும் நிறைய சீசன்ஸ் வரும் போல் இருக்குது. ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ் அந்தளவுக்கு அவன் தாங்குவானான்னு தெரில. இன்னும் அப்கமிங் ஆர்க்ஸ் நிறையவே இருக்குது. அலபாஸ்ட்ரா, ஸ்கைப்பியா, வாட்டர் 7, மெரின் ஃபுட் அப்படி நிறையாவே இருக்குது. ஸோ இதெல்லாம் கவர் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 10 இயர் ப்ராசஸ் வந்து இதுக்கெலாம் நடக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அவ்வளோ பட்ஜெட் போடுவானா, விஎஃப்எக்ஸ் அந்த அளவுக்கு கொண்டு வருவானான்னு தெரியல. ஸோ மேபி அவன் ட்ராப் பண்ணிட்டு போவானான்னு எனக்கு புரிதல் எனக்கு இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிற வியூவர்ஷிப் இன்னும் ஆஃப்டர் ஒரு 10 இயர்ஸுக்கு அப்புறம் அதே வியூவர்ஷிப் இருக்குமான்னு தெரியல. ஸோ அதனால் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அவனை பற்றி நம்பவும் முடியாதுங்க. ஒரு ப்ராஜெக்ட் ஓடலை அப்படின்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு போயிடுவான். ஸோ அதனால் நம்ம நம்புவோம். ஸோ ஒன் பீஸை வந்து லைவ் ஆக்ஷனில் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிப்பானுங்க அப்படின்ட்டு. ஸோ ஏன்னா இது அடுத்தடுத்த சீசன் எடுத்தாலுமே கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் லாங் ஜெர்னி வந்துடும். ஒரு 10 இயர்ஸ்கிட்ட வந்துடும். ஸோ அந்தளவுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஒர்க் பண்ணி நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்ப்பா. அதுக்கப்புறம் ப்ளீச் சம்மந்தமாக நியூவாக ஒரு கீ விஷுவல் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்கப்பா. ஸோ இச்சிகோ குரோசாக்கி இருக்கிற மாதிரி, அதாவது இச்சிகோ குரோசாக்கியோட ஃபார்ம்ஸ்லாம் எடுத்துருப்பா இல்லையா. ஸோ அந்த ஃபார்ம்ஸ்லாம் ரிவீல் பண்ணுற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கீ விஷுவல் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறானுங்க. ஸோ அதுக்கப்புறம் பிளட் இயர், அதாவது 1000 இயர் ஆஃப் பிளட் வார் எப்போ வரப்போகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ ஸ்டில் அது வந்து ஆல்ரெடி ப்ரீமியர் பண்ணது தான். ஸோ ஜூலை 2026 தான் வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்குறது என்னன்னா, ப்ரோ ப்ளீச்சோடைய தமிழ் டப் எப்போ ப்ரோ வரும், தமிழ் டப் எப்போ ப்ரோ வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ ஆனால் ஹானஸ்ட்டாக சொல்ல போனால் ப்ளீச்சுக்கு இன்னும் தமிழ் டப் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில இடத்துல நான் கேட்கும்போது எல்லோரும் சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ப்ளீச்சுக்கு தமிழ் டப் வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்காதீங்க. ஸோ நானுமே சொல்லியிருந்திருந்தேன் ஒரு காலத்தில் ப்ளீச்சுக்கு தமிழ் டப் பண்ணிகிட்ருக்காங்கன்ட்டு. ஸோ ஆனால் அது எல்லாமே ரூமர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் ப்ளீச்சுக்கு இன்னும் தமிழ் டப்பு பண்ணலை அப்படிங்கிறத மட்டும் இப்போதைக்கு இருக்குது. ஸோ அதனால் ப்ளீச்சை வந்து யாருமே எதிர்பார்க்காதீங்க தமிழ் டப்பில். ஸோ அதனால் வரப்போகிறது கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் அடுத்த அனிமேக்கு மூவ் ஆன் பண்ணி போகிறது எவ்வளோ நல்லதுன்னு சொல்லிக்கிறேன். ஸோ நம்ம அடுத்த அனிமே அப்டேட்டுக்கு போகலாம்ப்பா. அதுக்கப்புறம் அசாசினேஷன் ஆஃப் கிளாஸ் ரூம் இந்த மூவி ஒன்று வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பேன் பார்த்தீங்களா, அவர் டைம். ஸோ இந்த மூவி வந்து
வந்து இப்போ ஜப்பானில் ரிலீஸ் ஆயிடுச்சுப்பா. ஸோ மார்ச் 20 தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இப்போ ரன் ஆகிக்கிட்டு இருக்கு ஸோ ஜப்பான் டேட்டரில். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு மியூசிக் கம்யூனிகேஷன் தான் நம்மளுக்கு ரைட்ஸ் வாங்கியிருந்தாங்க இந்தியாவுக்கு. ஸோ அவங்க வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ இப்போதைக்கு மலேசியா அண்ட் சிங்கப்பூருக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஏப்ரல் 9 வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி 2 கண்ட்ரிக்குமே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்தியாவுக்கும் இந்தோனேஷியா அப்புறம் தாய்லாந்து வியட்நாம் இந்த மாதிரியான கண்ட்ரிக்கெலாம் ஸோ சீக்கிரத்தில் வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம் டேட்டை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்தியாவுக்கு இந்த மூவி வந்துச்சு அப்படின்னா எத்தனை பேர் போய் பார்ப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கப்பா. அதுக்கப்புறம் த ஏஞ்சலின் நெக்ஸ்ட் டோர் ஸ்பாயில் மீ ரோட்டான் இந்த அனிமியோட சீசன் 2 ஏப்ரல் 3 ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இப்போ இந்த அனிமேக்கு நியூவாக ஒரு ட்ரெய்லர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ இந்த ட்ரெய்லர் பார்க்கையில சூப்பராகவே இருந்துச்சு. ஏன்னா ஒரு ட்ரெய்லர் வெறும் கீழே மட்டுமே மேலே கீழே அப்படியே ட்ராக் பண்ணி இழுத்துட்டு ஸோ ட்ரெய்லர் அப்படிங்கிற மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த ட்ரெய்லரில் வந்து ஸோ அனிமே கிளிப்ஸ்லாம் நிறையவே ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பார்க்கும்போதே நல்லா இருந்துச்சு. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வந்து இந்த ட்ரெய்லர் வந்து செக் பண்ணி பாருங்கள். நானும் இந்த அனிமேக்கு வந்து இதில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வரட்டும் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காண்டி. ஸோ ஏஞ்சலின் நெக்ஸ்ட் ஸ்டோருக்கு எத்தனை பேர்லாம் இந்த மாதிரி நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் லிங்க் கிளிக் இந்த அனிமே நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் பார்க்கவும் செஞ்சுருப்பீங்க இந்த அனிமே. ஸோ இந்த அனிமேக்கு நியூவாக லைவ் ஆக்ஷன் ட்ராமா வந்து வரப்போகுதான். அஃபிஷியலாக நியூவாக ட்ரெய்லர் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வந்து போய் செக் பண்ணி பாருங்கப்பா. இந்த ட்ராமா என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா ஏப்ரல் 11, 2026 அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த ட்ராமாவை. அதுக்கப்புறம் கிராண்ட் ப்ளூ. ஸோ கிராண்ட் ப்ளூவோட சீசன் 3க்கு நியூவாக ஒரு கீ விஷுவல் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்கப்பா. ஸோ இந்த அனிமே எப்போ ஷெடியூல் பண்ணியிருக்காங்கன்னா ஜூலை 2026. ஸோ இப்போதைக்கு நியூவாக ஒரு கீ விஷுவல் மட்டும் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் சோலோ லெவலிங்லேருந்து நியூவாக ஒரு கீ விஷுவல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சன்ஜின் வூ அப்புறம் சாஹை அப்படி இருக்கிற மாதிரியான ஒரு கீ விஷுவல். ஸோ ஜஸ்ட் இது ஏதோ ஒரு ப்ரொமோஷன் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து அனிமேக்காண்டி கொடுத்த மாதிரி தெரியல என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆனால் இப்போதைக்கு நியூவாக ஒரு கீ விஷுவல் மட்டும் வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் ஷங்க்ரிலா ஃப்ரண்டியர். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த அனிமேலேருந்து நியூவாக ஒரு கீ விஷுவல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ சீசன் 3 சம்மந்தமாக இந்த கீ விஷுவல் வந்து இருக்குது. ஸோ ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணபடி இந்த அனிமே வந்து ஜனவரி 2027 தான் ரிலீஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த அனிமேக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஜுஜுட்சு கீசனோட சீசன் 3 ஸோ பார்ட் 1 இப்போ ஸ்டில் ரன் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ கிட்டத்தட்ட முடிகிற தருவாய்க்கு வந்துருச்சு இந்த அனிமே. ஸோ மார்ச் 26 தான் ஃபைனல் எபிசோடு இருக்க போகுது. ஸோ பார்ட் 1க்கு தான், பார்ட் 2 வந்து இன்னும் இருக்குது. ஸோ அதனால் பார்ட் 1ஓட ஃபைனல் எபிசோடுக்கு இப்போ ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ எப்போவுமே ஒரு அனிமையோட டைம் வந்து 23 மினிட்ஸ் இருக்கும். ஆனால் கடைசி எபிசோடு அதாவது ஃபைனல் எபிசோடுக்கு 27 மினிட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இருக்கிற எபிசோட்ஸ் வந்து 23 இருக்கும். ஸோ ஃபைனல் எபிசோட் மட்டும் 27 மினிட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய தமிழ் அனிமே அப்டேட்டுக்கு மூவ் ஆகலாமா. ஸோ போன வீடியோலேயே சொல்லியிருந்திருப்பேன், மை ஹீரோ அகாடமி வந்து ஹிந்தி டப் ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து நம்மளுக்கு தமிழ் டப் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ரிலீஸ் பண்ணேன். ஸோ போட்டு ஒரு 2 நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டப் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்கப்பா ஜியோ ஹாட்ஸ்டாரில். ஸோ இப்போ சீசன் 8 அதாவது மை ஹீரோ அகாடமியோட சீசன் 8 வந்து இப்போ நம்ம அவைலபிளாக இருக்குது நம்ம ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் அண்ட் தெலுங்கு லாங்குவேஜில். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். நல்லாவே இருந்துச்சு டப்பிங்லாம். ஸோ சிஎன் நெட்வொர்க்கோடைய டப்பிங் ஆர்டிஸ்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா தான் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க செக் பண்ணி பாருங்கப்பா இந்த. ஸோ அதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்தே ஸோ ஜோஜோ பிசாரே அட்வென்ச்சரோடைய ஸ்டீல் பால் ரன் எபிசோட் 1 வந்து இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சுப்பா சீசன் 7 கூடியதே. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரோ எங்களுக்கு தமிழ் டப் காட்டலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆனால் ஒரு சிலருக்கு தான் அந்த மாதிரியான பக்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சில எல்லாருக்குமே தமிழ் டப்லாம் காட்டுது தெரிஞ்சாலாம் சொல்கிறாங்க, எங்களுக்குலாம் தமிழ் டப் காட்டுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு சிலர் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டப் எங்களுக்கு காட்டலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது ஏதாவது பக்காக இருக்கும். ஸோ அதனால் ஃப்யூச்சரில் அதை சரி பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து பைரசி போகணுன்ற அவசியம்லாம் இல்லை. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ்லேயே வந்து அஃபீஷியலாக அதை கொண்டு வந்துருவானுங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணி ஸோ நெட்ஃப்ளிக்ஸ்லேயே பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கப்பா. அதுக்கப்புறம் ஆரிஃப்ரிட்டா ஃப்ரம் காமன் பிளேஸ் டு த வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனிமே. ஸோ இந்த அனிமே ரீசெண்டாக தமிழ் டப் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ரூமர்ஸ் வந்து வருது. ஸோ இது வந்து எனக்குமே 100% வருதா வரலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியலப்பா. ஸோ ஆனால் இப்போதைக்கு இந்த அனிமே வரப்போகுது அப்படின்னு ஒரு சில இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் எந்த பிளாட்ஃபார்மில் வரப்போகுது அப்படிங்கிறது இன்னும் டிசைட் பண்ணவில்லை. ஸோ ரீஜனல் டப்பில் தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் எனக்கு வந்து தமிழ் டப் வருமா அப்படிங்கிறது எனக்கு 100% தெரியல. ஸோ இந்த அனிமே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சுங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் டிராகன் பாலுடைய கிளாசிக் எபிசோட்ஸ் வந்து கார்ட்டூன் நெட்வொர்க்கில் வந்து போட போகிறானுங்களாம்ப்பா. ஸோ மார்ச் 16. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ மார்ச் 16லேருந்து மார்ச் 27 வரைக்கும் போட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கார்ட்டூன் நெட்வொர்க் சைட்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்த எபிசோட்ஸ் தான், அதாவது நியூ எபிசோட்ஸ் வருமா என்னன்னு தெரியல. ஸோ ஒரு வேளை 45 எபிசோடு என்னமோ நம்மளுக்கு கிளாசிக்கில் டிராகன் பாலில் முடிச்சானுங்க. ஸோ அதோட கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ கண்டினியூ பண்ணி முடிக்கிறானுங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு கார்ட்டூன் நெட்வொர்க்கில் டிராகன் பால் கிளாசிக்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் அட்டாக் அண்ட் டைட்டன்பா. ஸோ அட்டாக் அண்ட் டைட்டனோட தமிழ் டப் இப்போ நம்ம மியூஸ் இந்தியாவில் ஃப்ரீயாகவே ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கானுங்க. டெய்லி 8:30
9:30 PM தமிழ் டப்பில். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இதில் நான் என்ன பேச வந்திருக்கேன் அப்படின்னா, ஸோ இந்த அனிமையோடைய ஃபர்ஸ்ட் எபிசோட் கிட்டத்தட்ட 1,00,000 பேர் பார்த்துருக்கீங்கப்பா தமிழ் டப்பில். ஸோ எனக்கு வந்து பார்க்கும்போதே ரொம்ப வந்து இதாக இருந்துச்சு. என்னடா வந்து இவ்வளோ பேர் பார்க்க ஆடியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுப்பா. ஸோ தெலுங்கு சைடில் கூட 40K தான் போயிருக்கு. ஸோ ஹிந்தியிலே 200K. ஸோ அவங்களோட நம்ம காம்படிட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்கள்ட்ட அதிக வியூவர்ஷிப் அதிகமாக வச்சுருக்கானுங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு அதிகமாக வந்து அதுவும் ஏன்னா அவங்க ஆதி காலத்துலேருந்து ஹிந்தியில போட்டு ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து வியூவர்ஷிப் வந்து அதிகமாக தான் வரும். ஸோ தெலுங்கு தமிழ்லாம் இப்போ தான் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு வியூஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும். இருந்தாலுமே தமிழ் எபிசோடு வந்து 100K போயிடுச்சு அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக வர எல்லா எபிசோட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு ஆடியன்ஸோட தமிழ் ஆடியன்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. ஸோ இதுக்கு ஒன் ஆஃப் த ரீசனாக நான் வந்து எதை எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, நிறைய பேர் இந்த அனிமேக்கு நிறைய ப்ரொமோஷன் பண்ணாங்க. ஸோ இன்ஃப்ளூயன்சர் சரி, நிறைய யூடியூபர்ஸு அப்படின்னு நிறைய பேர் வந்து இந்த அனிமையை பற்றி பேச ஆரம்பித்த உடனே நிறைய பேர் போய் பார்க்குறாங்க. ஸோ இதே மாதிரியே நிறைய பேர் நிறைய அனிமைக்கு வந்து பேசினாங்க அப்படின்னா நம்ம தமிழ் அனிமே கம்யூனிட்டி கொஞ்சம் நல்லா வளரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம். ஸோ பரவாயில்ல. ஸோ இப்போ அட்டாக் அண்ட் அட்டாக் நடந்திருக்கு. ஸோ அதனால் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ இதே மாதிரி ஸ்டில் கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து கேட்டுக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நம்ம வந்து ஃபினிஷ் அவுட் பண்ணி முடிச்சுக்கலாங்க. இந்த வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனிமே அப்டேட்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ பார்த்துருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்து ஷேர் பண்ணி இந்த மாதிரி அப்டேட்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ இத்துடன் இந்த விடைபெறுவது நான் உங்கள் அனி குருஜி.